ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நான் அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். பானகம் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காயில் தீபம் போடுறதுக்கு தேங்காவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு கிண்ணம் கமத்தி அது மேலே அம்மனை உட்கார வச்சுருக்கேன். எனக்கு இதுதான் சௌரியமாக இருந்தது. இன்றைக்கி நான் ஒரு 6 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறேன் அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு விபூதி, 2வது மஞ்சள், 3வது குங்குமம், அதுக்கப்புறம் தயிர், பால், பன்னீருங்க. இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வராகி அம்மனுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் மனசார செஞ்சோம்னா கடவுள் ஏற்றுப்பாங்க. இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்சி எப்படி பண்ணாலும் கடவுள் ஏற்றுப்பார். என்னோட அது நம்பிக்கை. ஒரு அபிஷேகத்துக்கும் ஆர்த்தி காமிக்கணும். நானும் அந்த மாதிரி தான் பண்ணினேன் இன்றைக்கி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நானும் என் தங்கச்சியும் போய் வாராகி அம்மன் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வாராகி அம்மன் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது. எங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக தான் இருந்துகிட்ருக்கு. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது. எப்போ தேய்பிறை பஞ்சமி, வளர்ப்பிறை பஞ்சமி வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி நான் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி எனக்கு ரோஸு தான் கிடச்சிச்சு, பூவு. வேறு எந்த பூவும் கிடைக்கல. பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, பால் கல்கண்டு போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம் வச்சுருந்தேன். மாதுளம்பழம் உரிக்கல, அப்படியே முழுசாகவே வச்சுட்டேன் அம்மனுக்கு. வழக்கமாக உரிச்சு தான் வைக்கணும், ஆனால் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, அப்படியே வச்சுட்டேன். பூஜையெல்லாம் முடித்து வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக வேண்டுதல். அதனால் இந்த பூஜையை முடித்து அம்மனுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மனசு சந்தோஷத்தோடு சிறுவாபுரி கோயிலுக்கு போய் முருகரோட தரிசனத்தையும் கண்டுட்டு வந்துட்டோம். அதுவும் எங்களுக்கு மனசமாக 4 பேரும் சேர்ந்தாப்பில் இருக்க முடியாது. ஏன்னா என் பெரியவன் ஆஃபீஸ் போயிட்டானா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். பெரியவன் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நாங்கள் யாரும் ஒன்றா இருக்க மாட்டோம், நாங்களும் கிளம்பிடுவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு சூழ்நிலை அமையும். இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் ஒன்றாவே லீவ் கிடச்சதுனால எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வரோன்றது அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சதுன்னும் போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. किरिचक्ररथारूढ दण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनिका क्षिप्तवहिन् प्राकारमध्यगा भण्डसैन्यवधोद्युक्तशक्तिविक्रमहर्षिता नित्या पराक्रमाटोपनिरीक्षणसमुत्सुका भण्डपुत्रवधोद्युक्तबाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचितविशङ्गवधतोषिता विशुक्रप्राणहरण वाराहि वीर्यनन्दिता कामेश्वरं मुखालोककल्पितश्रीगणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्नयन्त्रप्रहर्षिता भण्डासुरेन्द्रनिर्मुक्तशस्त्रप्रत्यस्त्रवर्षिणी कराङ्गुलीनखोत्पन्न नारायणदशाकृतिः महापाशुपतास्त्राङ्गी निर्दग्धासुरसैनिका कामेश्वरास्त्रनिर्दग्धसभण्डासुरशून्यका ब्रह्मोपेन्द्रमहेन्द्रादिदेवसंस्तुतवैभवा हरनेत्राग्निसंदग्धकाम